காம்பவுண்ட் வேரியேஷன் பார்ட் 3 கலப்பு மாறல் பகுதி 3. ஆப்ஜெக்டிவ் நோக்கம். இந்த வீடியோல நாம காம்பவுண்ட் வேரியேஷன் அதாவது கலப்பு மாறல்ல வர இன்வர்ஸ் டைரக்ட் வேரியேஷன் எதிர்நேர் மாறல் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அப்புறம் இந்த வேரியேஷன்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண கத்துக்க போறோம். போன வீடியோல நாம காம்பவுண்ட் வேரியேஷன்னா என்னன்னு பார்த்தோம். ஒரு ப்ராப்ளம்ல 2 அல்லது அதற்கு மேல வேரியேஷன்ஸ் இருந்தா அத கலப்பு மாறல் ஆர் காம்பவுண்ட் வேரியேஷன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் காம்பவுண்ட் வேரியேஷனோட 4 பாசிபிலிட்டிஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். எங்க ரீகால் பண்ணுங்க. டைரக்ட் வேரியேஷன் நேர் நேர் மாறல், டைரக்ட் இன்வர்ஸ் வேரியேஷன் நேர் எதிர் மாறல், இன்வர்ஸ் டைரக்ட் வேரியேஷன் எதிர்நேர் மாறல், இன்வர்ஸ் வேரியேஷன் எதிர் மாறல். கரெக்டா? ஏற்கனவே டைரக்ட் வேரியேஷன் நேர் நேர் மாறல், டைரக்ட் இன்வர்ஸ் வேரியேஷன் நேர் எதிர் மாறல் இந்த 2 பாசிபிலிட்டிஸ் பத்தி பார்த்துருக்கோம். இந்த வீடியோல 3rd பாசிபிலிட்டி இன்வர்ஸ் டைரக்ட் வேரியேஷன் எதிர் நேர் மாறல்ல இருக்கிற சம்ஸை எப்படி சால்வ் பண்றதுன்னு கத்துக்கலாம் வாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண 3 மெத்தட்ஸ் இருக்கு. அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ப்ரொபோர்ஷன் மெத்தட் விகித சமமுறை, மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டர் மெத்தட் பெருக்கல் காரணி முறை, ஃபார்முலா மெத்தட் சூத்திர முறை. ஒன்னொன்னா ரீகால் பண்ணலாமா? ப்ரொபோர்ஷன் மெத்தட் நமக்கு ஏற்கனவே தெரியும். 2 ரேஷியோஸ் ப்ரொபோர்ஷனலா இருந்தா ப்ராடக்ட் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த மீன்ஸ். இதை யூஸ் பண்ணி நாம அன்னோன் வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டர் மெத்தட் இங்க நம்ம அன்னோன் வேல்யூ எக்ஸ நோன் வேல்யூஸோட கம்பேர் பண்ணணும். 2 ரேஷியோஸ் a:x அண்ட் c:d டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ல இருந்தா மல்டிப்ளைங் ஃபேக்டரை d/cன்னு ரெசிப்ரோக்கல்ல எழுதிக்கணும். அதுவே 2 ரேஷியோஸும் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன்ல இருந்தா மல்டிப்ளைங் ஃபேக்டரை e/fன்னு அப்படியே எடுத்துக்கணும். இங்க நம்பர் ஆஃப் விமன் இன்க்ரீஸ் ஆனா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பேயும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ விமன் அண்ட் பே ஆர் இன் டைரக்ட் ப்ரொபோர்ஷன். அப்போ நம்ம மல்டிப்ளைங் ஃபேக்டரை d/cன்னு ரெசிப்ரோக்கல்ல எழுதிக்கலாம். அப்புறம் நம்பர் ஆஃப் விமன் இன்க்ரீஸ் ஆனா நம்பர் ஆஃப் டேஸ் டிக்ரீஸ் ஆகும். ஸோ விமன் அண்ட் டேஸ் ஆர் இன் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். அப்போ நம்ம மல்டிப்ளைங் ஃபேக்டரை e/fன்னு அப்படியே போட்டுக்கலாம். ஸோ அன்னவுன் வேல்யூ x இஸ் ஈக்குவல் டு a இன்டு d/c இன்டு e/f. ஃபார்முலா மெத்தட் if p is number of persons, d is number of days, h is hours and w is the work done. Then p1 into d1 into h1 divided by w1 is equal to p2 into d2 into h2 divided by w2. இதுல ஏதாவது ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 6 men 5 ரூம்ஸை 6 டேஸில் ஒயிட் வாஷ் பண்ண முடியும்னா அதே அளவு இருக்கிற 10 ரூம்ஸை 12 டேஸில் ஒயிட் வாஷ் பண்ண எத்தனை மென் தேவைப்படுவாங்கன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. முதல்ல நம்ம இதை ஒரு டேப்லர் ஃபார்மில் மாற்றி எழுதிக்கிட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே நம்பர் ஆஃப் டேஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த ஒர்க் செய்ய மென் டிக்ரீஸ் ஆவாங்க. ஸோ இது இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். அதே மாதிரி நம்பர் ஆஃப் ரூம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அதுக்கு தேவையான மென் இன்க்ரீஸ் ஆவாங்க.
ஸோ இது டைரக்ட் ப்ரொபோர்ஷன். அப்போ இது என்ன டைப் ஆஃப் வேரியேஷன் சொல்லுங்க? இது இன்வர்ஸ் டைரக்ட் வேரியேஷன். கரெக்டா? நம்ம முதல்ல ப்ரொபோர்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த சம்மை சால்வ் பண்ணலாம். ஸ்டெப் 1. நம்பர் ஆஃப் டேஸ் அண்ட் நம்பர் ஆஃப் men are in inverse proportion. அப்போ இங்க 12:6 and 6:x are in inverse proportion. Step 2. Number of rooms and number of men are in direct proportion. 5:10 and 6:x are in direct proportion. Step 3. Equation 1 and 2 combine பண்ணிக்கலாம். நமக்கு ஏற்கனவே தெரியும் product of the extremes is equal to the product of the means. So 12 into 5 into x is equal to 6 into 10 into 6. X is equal to 6 into 10 into 6 divided by 12 into 5. இத simplify பண்ணா நமக்கு x is equal to 6 கிடைக்கும். 12 daysல 10 rooms white wash பண்ண 6 men தேவைப்படுவாங்க. இப்போ நம்ம இந்த சம்மை multiplicative factor methodல solve பண்ணலாம். Here a is equal to 6, c is equal to 6, d is equal to 12, e is equal to 5, f is equal to 10. இங்க number of men increase ஆகும்போது number of days decrease ஆகும். இது inverse proportion. So multiplying factor is 6 by 12. அதே மாதிரி number of men increase ஆகும்போது number of rooms increase ஆகும். So இது direct proportion. So multiplying factor is 10 by 5 reciprocal எழுதிக்கலாம். X is equal to a into c by d into f by e. X is equal to 6 into 6 by 12 into 10 by 5. இதை simplify பண்ணா நமக்கு x is equal to 6 கிடைக்கும். பாத்தீங்களா, நம்ம multiplicative factor method யூஸ் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வருது. இப்போ இந்த சம்மை நாம ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாமா? இங்க p1 is equal to 6, d1 is equal to 6, d2 is equal to 12, w1 is equal to 5 and w2 is equal to 10. நாம இங்க p2 தான் கண்டுபிடிக்கணும். p1 into d1 into h1 divided by w1 is equal to p2 into d2 into h2 divided by w2. இங்க hours நமக்கு கொடுக்காததுனால நாம h1 is equal to 1, h2 is equal to 1 போட்டுக்கலாம். இப்போ கொடுத்திருக்கிற வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி எழுதலாம். 6 into 6 into 1 divided by 5 is equal to x into 12 into 1 divided by 10. 36 divided by 5 is equal to 12x divided by 10. இதை நாம இப்போ cross multiply பண்ணிக்கலாம். 36 into 10 is equal to 12x into 5. X is equal to 36 into 10 divided by 12 into 5. இதை simplify பண்ணிக்கலாமா? x is equal to 6. So formula மெத்தட்லயும் சேம் ஆன்சர் தான் வருது. அப்போ 12 daysல 10 rooms ஒயிட் வாஷ் பண்ண 6 men தேவைப்படுவாங்க. சம்மரி, பாடச்சுருக்கம். இந்த வீடியோல நாம இன்வர்ஸ் டைரக்ட் வேரியேஷன், எதிர்நேர் மாறல் பாசிபிலிட்டி யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்றதுன்னு கத்துக்கிட்டோம். அப்புறம் ப்ரொபோர்ஷன் மெத்தட், விகித சமமுறை, மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டர் மெத்தட், பெருக்கல் காரணி முறை, ஃபார்முலா மெத்தட், சூத்திர முறை யூஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்றதுன்னு கத்துக்கிட்டோம். இப்போ இந்த எக்ஸசைஸ் சம்ஸை சால்வ் பண்ணுங்க. 16 men 400 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா ஃபீல்டை 5 daysல ப்ளவ் பண்ணா
150 மீட்டர் ஸ்கொயர் ஃபீல்டை 3 டேஸில் ப்ளவ் பண்ண எத்தனை மென் தேவைப்படுவாங்க? முதல்ல நாம் இதை ஒரு டேபிள் ஃபார்மில் மாற்றி எழுதிக்கிட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே நம்பர் ஆஃப் டேஸ் டிக்ரீஸ் ஆகும்போது நம்பர் ஆஃப் மென் இன்க்ரீஸ் ஆவாங்க. ஸோ இது இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். ஏரியா ஆஃப் த ஃபீல்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்பர் ஆஃப் மென் இன்க்ரீஸ் ஆவாங்க. ஸோ இது டைரக்ட் ப்ரொபோர்ஷன். அப்போ இது என்ன டைப் ஆஃப் வேரியேஷன் சொல்லுங்க? அப்போ இது இன்வர்ஸ் டைரக்ட் வேரியேஷன். இப்போ இந்த சம்மை மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டர் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்க பாப்போம். கரெக்டாக போட்டுட்டீங்களே. 150 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா உள்ள ஃபீல்டை 3 டேஸில் ப்ளவ் பண்ண 10 மென் தேவைப்படுவாங்க. இப்போ இந்த சம்மை நீங்கள் ப்ரொபோர்ஷன் மெத்தட் அண்ட் ஃபார்முலா மெத்தட் மூலம் சால்வ் பண்ணி சேம் ஆன்சர் வருதான்னு செக் பண்ணி பாருங்க. 20 ஒர்க்கர்ஸ் 150 கிலோமீட்டர்ஸ் ரோடை 15 ஹவர்ஸில் அமைக்க முடிஞ்சா 280 கிலோமீட்டர்ஸ் நீளமுள்ள ரோடை 20 ஹவர்ஸில் அமைக்க எத்தனை ஒர்க்கர்ஸ் தேவைன்னு கேட்டிருக்காங்க. இங்க நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன்க்ரீஸ் ஆனா ஹவர்ஸ் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இது இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். இங்க லெங்த் ஆஃப் ரோட் இன்க்ரீஸ் ஆனா அதுக்கு தேவையான ஒர்க்கர்ஸும் இன்க்ரீஸ் ஆவாங்க. ஸோ இது டைரக்ட் ப்ரொபோர்ஷன். அப்போ இது இன்வர்ஸ் டைரக்ட் வேரியேஷன். இந்த சம்மை இப்போ ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்க. x is equal to 28. கரெக்டாக சொல்லிட்டீங்களே. ஸோ 280 கிலோமீட்டர்ஸ் லெங்த் ரோடை 20 ஹவர்ஸில் அமைக்க 28 ஒர்க்கர்ஸ் தேவைப்படுவாங்க. இப்போ நீங்கள் இந்த சம்மை ப்ரொபோர்ஷன் மெத்தட் அண்ட் மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டர் மெத்தட் யூஸ் பண்ணி சேம் ஆன்சர் வருதான்னு செக் பண்ணி பாருங்க. கீவேர்ட்ஸ் சிறப்பு சொற்கள். காம்பவுண்ட் வேரியேஷன் கலப்பு மாறல். டைரக்ட் வேரியேஷன் நேர் நேர் மாறல். டைரக்ட் இன்வர்ஸ் வேரியேஷன் நேர் எதிர் மாறல். இன்வர்ஸ் டைரக்ட் வேரியேஷன் எதிர் நேர் மாறல். இன்வர்ஸ் வேரியேஷன் எதிர் எதிர் மாறல். ப்ரொபோர்ஷன் மெத்தட் விகித சமமுறை. மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டர் மெத்தட் பெருக்கல் காரணி முறை. ஃபார்முலா மெத்தட் சூத்திர முறை. ப்ராடக்ட் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம்ஸ் முனை மதிப்புகளின் பெருக்கல் பலன். ப்ராடக்ட் ஆஃப் த மீன்ஸ் சராசரி மதிப்புகளின் பெருக்கல் பலன்.